இது கந்தன் மலைன்னு ஒரு படங்க. அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன்? கந்தன் மலையை காக்க வந்தோம் ஐயா. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான் ஐயா. ஹெச் ராஜா நடிச்சிருக்காப்ல. அந்த படம் மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான குப்பை படம் அது வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. உட்கார்ந்து பார்த்தா ஒரு காட்சி பார்க்க முடியல. ஐயா, திருப்பூர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு 10,000 பேருக்கு நம்ம அன்னதானம் போடுங்க. 10,000 பேருக்கு என்ன 1,00,000 பேருக்கு போடும். சரி ஏப்பா, அந்த டீ கடை பாக்கி ஒரு 200 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கு. சுத்தா யாருக்கிட்ட வந்து 200 ரூபா கேக்குற? ராங் நம்பர் பையா. அதாவது மத வெறுப்பு, சாதி துவேஷம், கேவலமான பிற்போக்கு சிந்தனை, இது எல்லாத்தையும் தூண்டி இந்த தமிழ் சமூகத்தை உடைப்பதற்கு முழு மலையும் எங்கள் முருகனுக்கே சொந்தம். எந்த விதத்திலும் இந்துக்களோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் எல்லா மலையுமே நம்ம முருகனுக்கு சொந்தம். இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனையும் வளர்த்து விட மாட்டாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே நம்மளை கண்கலங்க வைக்குது. என்ன சீன் அப்படின்னா, என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு கவலையா இருக்கு, குட்கா கைனி என்னுடைய வாழ்க்கையவே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளை கண்கலங்க வைக்குது. இந்த படத்துலயே இது ஒன்று தான் உருப்படியான சீனு, மீதி எல்லாமே குப்பை. நம்ம ராஜா சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் படத்து ஷூட்டிங் போறேன்னாரு. அப்புறம் தான் இந்த படத்துல தெரிஞ்சது எந்த அழகு லட்சணத்துல நடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. தொன்று தொட்டு இந்துக்கள் கோவிலுக்காக செத்துக்கிட்டு தாண்டா இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி நாஸ்திங்க இனிமே உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல தர்ம போராளி எச் ராஜா அப்படின்னு வருது. குப்பீர்னு சிரிப்பு வந்து மொதல் வரிசையில் உட்காந்துருந்த நான் 20 சீட்டு எகிரி தாண்டி குதிச்சு கடைசி வரியில போய் உட்காந்து சிரிச்சேன். சரி, அடுத்த காட்சிக்கு வருவோம். அதே நேரத்தில் இந்த படத்துல ஓப்பனா இஸ்லாமிய வெறுப்பை கக்குறாங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். அதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி சென்சார் போர்டு ஓப்பனா இவங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சு இந்த படத்துக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியல. அதனால இவங்க யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. தமிழனா திறன் இருப்பது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தீர்வா இருக்குமா? தமிழ் சமூகத்தை எப்படி உடைக்கலாம்? இந்த நூற்றாண்டுல சொல்ல வசனமே வைக்கிறாங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஒத்துமையா இருக்கிற நம்ம ஊருக்குள்ள இவங்க பிரச்சனை உருவாக்க பாக்குறாங்க. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால் விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. கல்லை விட்டு அருவா ஆட்டை மட்டும் வெட்டாது, ஆளையும் வெட்டும். ஆசாரி செஞ்ச அருவா யார வேணாலும் வெட்டும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அது கல்லர் பிடிச்சானே, நாடார் பிடிச்சானே, கோனார் பிடிச்சானே, செட்டியார் பிடிச்சானே, முதலியார் பிடிச்சானே, பிள்ளைமார் பிடிச்சானே, முஸ்லீம் பிடிச்சானே, இந்து பிடிச்சானே, கிறிஸ்தவ பிடிச்சானே, அருவாலை பிடிச்சி வெட்ட தெரிஞ்சு எவன் பிடிச்சா வெட்டும். இது ஒரு வசனம் எழுதிருக்கீங்க. அதுல ஹெச் ராஜா அவர் கெட்ட கேட்டுக்கு மீசை. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஜி அப்படி இருக்கு. அது இந்த படத்துல கவுண்டமணி ஒரு படத்துல இந்த மாதிரி மீசை வச்சிருப்பாப்ல, ஒரு கார்த்திக் படத்துல அது மாதிரி இருக்கு. அந்த மீசை இப்படி நிக்குது நட்டுக்கிட்டு. புலிகேசி மீசை மேல இருக்கும், இது இங்கிட்டு நிக்குது இப்படி நட்டுக்கிட்டு. ஒரு கம்பியை கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஒரு மீசையை கூட வளர்த்து 10 நாள் சேவ் பண்ணாம மீசையை முறுக்க தரல. மீசை நாட்டி முறுக்கணும், சும்மா முறுக்காம கம்பியை வச்சு முறுக்கிக்கிட்டு. எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம். அவரு ஊர்ல பெரிய தலைக்கட்டாமா. யார் இவனா? ஆமா, அதுக்குள்ள சாதி மத துவேஷத்தை கிண்டி விட்டு வெக்கமா இல்ல, அது நாடக காதல்னு ஒண்ணு போட்டுக்கிறது, ஒரு கருப்பு சட்டிக்காரனை திட்டிக்கிறது, ஒரு திமுக காரனை திட்டிக்கிறது. அப்படி திட்டிட்டா இவங்க முற்போக்குவாதிகள், இவர்களாம் வந்து சோகால்டு நடுநிலையாளர்கள். இந்த மாதிரி இது என்ன ஜென்மம்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படித்தான் தெரியுறாங்க. ஹலோ,
அவரு மேல போய் இப்படி கம்ப்ளைண்ட் அது ஒரு நாடக கதைன்னு ஒண்ணு போட்டுக்கிறது. குடிச்சே இந்த குடியார அழிச்சிட்டியா? பொம்பளை பொறுத்து போறதுக்கு காரணம் அவ கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கிறதுனால. அம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருக்கீங்க. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதில் ஒரு சீன் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா வந்து ஜீப்ல இருந்து வருவார், எங்கள் அண்ணன் எச் ராஜா வந்து காலை வச்சு இறங்குவார். இறங்கும்போது வேஷ்டி கட்டியில் கேமரா வச்சுருப்பாங்க. நக்கல்யா அவனுக்கு. வேஷ்டி கட்டியில் மீன்ஸ் கீழே வச்சுருப்பாங்க கேமரா. அவர் அதில் இது பண்ணும்போது அந்த காட்சியில் என்னென்னா கேமரா மிதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு 2-3 நாள் ஷூட்டிங் தள்ளி போச்சு. ஏன்னா அவர் புதுசு தானே, ஏன்னா அவருக்கு தெரியாது கேமரா எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. சீக்கிரம் பாரு போச்ச மாத்திர போறானுங்க. பா எங்கடா இருந்தானுங்க அவனுங்க. ஐயோ பா வென்ற கூட்டம் நெஞ்சுக்கு நேர் நின்று கொன்ற கூட்டம். மை காட் என்ன லவ் ஸ்டோரி என்ன பண்ணிருக்கீங்க. மைண்ட் ப்ளோயிங். இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இந்த படத்தை பார்த்துருக்காரு. அரண்மனை 5ல வந்து எச் ராஜாவை புக் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பக்கம் அப்ரோச் பண்ணியிருக்கதா தகவல் வருது. அதே மாதிரி ராகவா லாரன்ஸும் வந்து ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு அம்மா என்னம்மா நடிக்கிறம்மா நீ என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்து வந்து காஞ்சனா வந்து 3 பார்ட் 3யோட நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட் 4 வந்து அந்த பேய் படத்தை ஹீரோவை வந்து ஹெச் ராஜாவை போட்டு எடுக்கலான்னு. ஏன்னா அது காரணம் வந்து அந்த மீசையும் அவரோட தோரணை. ஐயோ இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லி 2 OTT பிளாட்ஃபார்மோட சிஇஓஸ் வந்து தலைவரிக்க ஓடிட்டாங்க. ஊருக்கு யாரு கேட்டாலும் ஃபோன் இல்லைன்னு சொல்லிருங்க அப்படின்னு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சாமிக்கு டொனேஷன் கொடுத்துட்டு போறாரு. நீங்க நாங்க HRNC இன்ஸ்பெக்டர். ரேஷன் கார்டா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கெல்லாம் எப்பறா கல்யாணம் நடக்கும்? அப்ப அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகல, தியேட்டருக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது விஷயம் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். யூடியூப்லயும் போட்டு ஒரு நாய் கூட பார்க்கல. அதை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இது மாதிரியான கேடுகட்ட மாதிரியான கதைகளையும் கதைக்களத்தையும் வசனத்தையும் எழுதி தமிழ் சமூகத்துல ஒரு படத்தை எடுத்துட முடியுது. அந்த படத்தை எடுத்து வைக்க கிடையாது, அதை எடுத்து போட்டு இல்ல QR கோடு 5-6 QR கோடு. ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. அடிச்சு பல்லலாம் 5-6 QR கோட போட்டு கந்தன்மலை படத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஐயோ அம்மா பசங்களா உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கடா. ஐயா நீங்க தான் நாட்டே ஆளுறீங்க. பிஜேபி தான் நாட்டே ஆளுது. ஏற்கனவே PM ஃபண்ட் பிரதமர் மோடி வாங்கினது பத்தாதா, இல்ல கந்தன்மலைக்கு எவ்வளவு ஸ்பான்சர் பண்ணணுமா? இவன் அல்லகைப்பா அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு பிச்சைக்காரன் வந்து QR கோடு ஸ்கேனர் வச்சு இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த படத்தில் ராஜா சாருக்கு ஒரு அநியாயம் நடந்து போயிருக்கு. என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்டெப்பு கூட அதில் ஒரு டைரக்டர் வந்து வைக்கவே இல்லை. அவர் மட்டும் ஆட விட்டுருந்தாருன்னா புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நல்ல ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டிருப்பாரு. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு இந்த ஸ்டெப்பு ட்ரெண்ட் ஆகுதுல்ல, இப்படி ஒரு ஸ்டெப்பை தான் போட விட்டுருந்துருக்கலாம். அப்போ அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் ஆகிருக்கும். அவ்வளவு சாமி பக்தி, அவ்வளவு ஆன்மீக பக்தினா ஏன் இந்த சோகால்டு இந்த ஆன்மீக கும்பல் சொல்லக்கூடிய பாஜக ஒருத்தன் கூட சாக மாட்டான்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஒரு 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 பூணல் கூட சாக மாட்டேங்குது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒருத்தன் கூட வர மாட்டானே. அவனுக்குலாம் சாமியே வராத கோயில்ல. சாமி ஆடுறது பார்த்தா நம்மால தான் ஆடுவான், தீ மிதிக்கிற பார்த்தா நம்மால தான் தீ மிதிப்பான், வேல் குத்துற நம்மால தான் வேல் குத்துவான், அழகு குத்துற நம்மால தான் அழகு குத்துவான், பால் காவடி, பறவை காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, எல்லா காவடியும் நம்ம தூக்குவான். ஆனா அவன் வெறும் தட்டை ஆட்டிட்டு காசை வாங்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அவன் பண்ற அரசியலுக்கு பலியாடு யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.